நான் ட்ரேடிங்ல இன்னைக்கு இவ்ளோ சம்பாரிச்சிருக்கேன். என்னோட ஸ்டார்ட் அப் 10 கோடி ஃபண்டிங் வாங்கியிருக்கு. நான் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நம்மள சுத்தி நெறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? நான் ஏன் ட்ரேடிங் ஆரம்பிக்க கூடாது? நான் ஏன் ஒரு புது பிசினஸ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அப்படிலாம் தோணும்ல. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இப்படி தோன்றது தப்பு கிடையாது. பட் இந்த விஷயங்கள பார்த்து மட்டுமே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது தப்பு. இதுக்கு பேர் சர்வைவர் பயஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வேற எந்த விஷயங்கள பார்த்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்? வெல்கம் டு தி மைண்ட் ட்ராப் சீரிஸ் எபிசோட் 2. வேர்ல்ட் வார் 2ல அமெரிக்காவோட பாம்பர்ஸ் எதிரி நாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வருது. அத அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த பாம்பர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் புல்லட் மார்க்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. அதோட விங்ஸ்ல இருக்கு, டெயில்ல இருக்கு, ஃபியூஸ்லேஜ்ல இருக்கு. சோ இந்த இடங்களை மட்டும் நம்ம ஆர்மர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடங்கள்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ ஒரு 10 பாம்பர்ஸை எதிரி நாட்டுக்கு அனுப்புறோம்னா ஒன்னோ ரெண்டோ தான் லூஸ் ஆகும், மற்றதெல்லாம் சர்வைவ் ஆயிடும் அப்படின்ற ஆங்கிள் யோசிக்கிறாங்க. பட் ஏப்ரஹாம் வால்டுன்ற ஒரு மேத்தமேட்டிஷியன், இவர் மிலிட்ரியோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் குரூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யோசிக்கிற ஆங்கிளே தப்பு. நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் சர்வைவ் ஆகி வந்த பாம்பர்ஸ். நீங்க சொல்ற பார்ட்ஸ்ல எல்லாம் குண்டு பட்டாலும் அந்த பாம்பர் சர்வைவ் ஆயிடும். எங்க குண்டு பட்டா சர்வைவ் ஆகாதுன்றதை நீங்க அனலைஸ் பண்ணணும்னா சர்வைவ் ஆகாத பாம்பர்ஸ் வேணும். அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் எதிரி நாட்டுக்குள்ள விழுந்திருக்கும். ஸோ சர்வைவ் ஆன பாம்பர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் குண்டு படலையோ அங்கெல்லாம் தான் சர்வைவ் ஆகாத பாம்பர்ஸ்ல குண்டு பட்டிருக்கும். அதெல்லாம் தான் வீக் பார்ட்ஸ். அதுல எல்லாம் ஆர்மர் போடுறது தான் உசிதம் அப்படின்னு சொல்றாரு. இதே தான் நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதும் பண்ணணும். இந்தியாவில் 10 பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுல 9 பேரோட பிசினஸ் ஃபெயில் ஆயிடும். நம்ம பாக்குறது சக்சஸ் ஆன அந்த ஒருத்தரோட சக்சஸ் ஸ்டோரி. உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஜீரோதாவோட எக்ஸாக்ட் சேம் மாடல் அதை அப்படியே டிட்டோ காப்பி அடிக்க ட்ரை பண்ண 100 பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு. அவங்க எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஜீரோதாக்கு ஒர்க் ஆகுது, அதனால நம்மளுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு சக்சஸ் ஸ்டோரியை படிக்கும் போது உங்ககிட்ட நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க, எத்தனை பேர் எக்ஸாக்ட் சேம் திங்கை ஃபாலோ பண்ணி ஃபெயில் ஆயிருக்காங்க? ஏன்னா சக்சஸ் ஸ்டோரிஸை விட ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்.